தினமொரு வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். விளக்கம். எந்த சூழ்நிலைக்கு எந்த விதமான கிருபைகள் நமக்கு தேவை என்பதை தேவன் அறியாதவர் அல்ல. அன்று சவுல் ராஜா கோலியாத்தின் சவாலை கேட்டு நிலை குலைந்தான். தன்னுடைய நாட்டிற்கு என்ன நிகழப் போறதோ என்ற அச்சம் அவனை கலங்கி தவிக்க வைத்தது. ஆனால் தேவனோ அந்த சூழ்நிலையை முன்னறிந்தவராக அதனை கடந்து செல்வதற்கு ஏற்ற காரியங்களை செய்திருந்தார். சவுல் பயந்தான், நடுங்கினான், அச்சத்தில் உறைந்து போனான். ஆனால் அவைகளுக்கு அவசியம் இருக்கவில்லை. தேவன் கோலியாத்தை மேற்கொள்ள ஒரு தாவீதை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கோலியாத் பலரை பயமுறுத்த முடிந்ததே அன்றி தேவனுடைய எல்லையை கடந்து சென்று எதையும் செய்ய இயலவில்லை. சில காரியங்கள் உங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். வேலை போய்விடுமோ, உறவுகள் உடைந்து விடுமோ, நஷ்டங்கள் ஏற்பட்டு விடுமோ, வியாதி வந்து விடுமோ, எதிரிகளின் தந்திரம் ஜெயித்து விடுமோ, விரோதிகளின் நோக்கம் நிறைவேறிவிடுமோ, எதிர்பார்த்த நன்மை வராமல் ஏமாற்றத்தில் விழ வைத்திருவிடுமோ, வாழ்க்கை வனாந்திரமாய் மாறிவிடுமோ, இவ்விதமான பயங்கள் உங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள் உங்கள் இளைப்பாறுதலை தேடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மால் சந்திக்க இயலாத சூழ்நிலை எதுவும் இல்லை என்பதை உணருங்கள். எலிசா வேலைக்காரன் கொடுத்த தகவலை கேட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக சீரிய படையினால் கைதியாக்கப்பட்டிருப்பான். ஆனால் எலிசாவோ தனக்கு எதிராக ஏதாவது வருகின்ற சூழ்நிலையில் அதற்கு ஏற்ற விதமாக தேவன் எதையாவது செய்திருப்பார் என்ற நம்பிக்கையில் உறுதியாயிருந்தான். எனவேதான் பயந்து கலங்கி நின்ற தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று நம்பிக்கையோடும் உறுதியோடும் கூறினான். அது மட்டுமின்றி தேவன் தனக்கு ஆதரவாக ஆயத்தமாக்கியுள்ள பாதுகாப்பினை அந்த வேலைக்காரன் கண்டுகொள்ள வேண்டும் என விரும்பி அவனுடைய கண்கள் திறக்கும்படியாக ஜெபித்தான். தேவன் அவன் கண்களை திறந்தார். அங்கே எலிசாவிற்கு ஆதரவாக ஏராளமான அக்னி ரதங்களும் குதிரைகளும் அணிவகுத்து நிற்பதை அவனுடைய வேலைக்காரன் கண்கள் கண்டது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளித்து அதிலிருந்து வெளிவர உதவும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமேன்.